படிக்கணும்னு சொல்லி எண்ணம் இருந்தும் என்னால் படிக்க முடியல. ஏன் படிக்க முடியலன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது ஏ கிரேட் ஸ்டூடெண்ட் மாதிரி, இந்த டாப்பர் ஆகிறவங்க மாதிரி, இல்லை மீடியமாக 1 to 10 எடுக்கிற கேட்டகரி பீப்புள்ஸ் மாதிரி நம்ம ஏன் படிக்க முடியல? நம்மளும் முயற்சி பண்ணுறோம், நம்ம ஏன் பண்ண முடியலன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதை பற்றி தான் இந்த வீடியோ. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது நான் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கும்போது உங்களால் ஒரு புக் எடுக்கும் போது ஒன்று தூக்கம் வருது, இல்லை அதை பற்றி புரிதல்னால அதை பற்றி படிக்கிறது இல்லை வேற கான்சன்ட்ரேஷன் வருது, மொபைல் நோண்டுறது, டிவி பார்க்கறது, கிரிக்கெட் பார்க்கறது, இல்லை வேற எங்கேயா ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது, சேட்டிங் பண்ணுறது, இப்படியும் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டு இருக்கு. அவாய்ட் பண்ணாம அதை முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறீங்க தவிர உங்களால படிப்பு வர முடியல. படிக்கும் போது உங்களுக்கு ஒரு லேசினஸ் மாதிரி இருக்கு. ஆனா இது நான் சொன்ன அத்தனை அதர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே ஒரு பிரிஸ்கா பண்றீங்க. இதுக்கு என்ன டிஃபரெண்ட் யோசிச்சு பார்த்திருக்கீங்கன்னா அது யாருமே யோசிச்சு பார்த்ததில்ல. என்னன்னா மெயினா படிக்கிறதுன்றது வரும்போது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இயல்பாவே உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஆனா மித்த எல்லா விஷயமும் உங்களுக்கு இயல்பாவே இன்ட்ரெஸ்ட் வர்றது காரணம் அது பிடிச்சு நீங்க செய்யறதுனால உங்களால வருது. அதை நீங்க என்னைக்காவது நாள் யோசிச்சு பார்த்தீங்க, இந்த டிஃபரெண்ட் யோசிச்சு பார்த்திருந்தாலே நிச்சயமா செஞ்சிருவீங்க. ஏன் இந்த டாப்பர் இருக்கவங்களால இந்த இதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்குமா, வந்திருக்காதா, இல்ல அவங்களாம் அதை கடந்து வந்திருப்பாங்களா? நம்மள மாதிரி மனிதர் தானே, அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்காதான்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய விஷயத்தை தியாகம் பண்ணுவாங்க. தூங்குறத டைமிங்கும் குறைச்சிட்டு அவங்க எந்திரிக்கிற கரெக்டான டிசிப்ளின்ல வாழ பார்ப்பாங்க. அது 8 ஹவர்ஸ்னா 8 ஹவர்ஸ் தூங்குறது, ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கணும்னா ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு படிக்கிறது, அந்த ஏர்லி மார்னிங் எக்ஸசைஸ்னா எக்ஸசைஸ் படிக்கிறது. இந்த சாப்டர் இந்த டைம்ல நான் படிச்சே ஆகணும்னா அதை படிச்சு முடிச்சிருவாங்க. அது டெடிகேஷனா இருப்பாங்க. மூவி பார்க்கறத அவாய்ட் பண்ணுவாங்க. மித்த எந்தெந்த ஆக்டிவிட்டீஸ்ல தனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதோ, அது வேஸ்ட் ஆஃப் டைம் அவங்களுக்கு வருதோ, அது எல்லாத்தையும் ஆசைப்பட்டாலும் அவங்க விரும்பின சில கிரிக்கெட்டா இருந்தாலும், விரும்பின மூவியா இருந்தாலும், ஆக்டர் இருந்தாலும் அவங்க அதை அவாய்ட் பண்ணிட்டு சில காலங்கள் அவங்க அதில் கான்சன்ட்ரேஷன் பண்றதுனால அவங்க இயல்பாவே அவங்க வந்து அந்த டாப் லெவல் வந்துடுறாங்க. அது கிரேட் 1 இருக்கலாம், இல்ல கிரேட் 2, 3, 4, அந்த எந்த கேட்டகரி வேணா இருக்கலாம். ஒரு 10 லெவல்ல இருக்கவங்க அத்தனை பேரோட திங்கிங் எப்படி இருக்கும்னா, இன்னைக்கு நான் படிச்சே ஆகணும், என் கோல் ஒரு ஃபியூச்சர்ல நான் ஒரு ஆபீசரா வரணும், ஒரு பிசினஸ் மேனா வரணும், நான் கரெக்டா நல்ல ஜாப்ல நான் சேரணும், ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், இல்ல ஒரு மிலிட்டரி மேன் ஆகணும். எந்த கேட்டகரி அவங்க போனாலும் இன்னைக்கு இந்த கேட்டகரி அவங்க பண்ணலைன்னா அது ரீச் ஆக முடியாது. நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு 100 பேர் நம்ம படிக்கிறோம்னா 100 பேருக்கு ஒரே எண்ணங்கள் இருக்காது. ஆனா படிக்கணும்னு நினைக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே கேட்டகரி தான் இருக்கும். டிசிப்ளின் அவங்க கிட்ட இருக்கும். அதான் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்மளால முடியும். ஒரு அரை மணி நேரம் படிக்கணும்னா அந்த அரை மணி நேரம் நீங்க படிச்சே ஆகணும். அது 100% உங்க மனசார என்ன கொடுக்கணுமோ அவுட்புட் கொடுத்தே ஆகணும். அதுல எந்த டீவியேஷன் வந்தாலும் அதை நீங்க உங்களுக்குள்ள எடுத்துக்காம நீங்க செய்ய வேண்டியது படிப்பு 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 மாத்திரம் இருந்தீங்கன்னா இதை ஒரு நாள் பண்ணுங்க, 2 நாள் பண்ணுங்க, 3 நாள் பண்ணும்போது ஒரு 7 நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் தெரியும். ஒரு சாப்டரே முடிச்சிருப்பீங்க. அடுத்த ஒரு 7 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 5-6 சாப்டர் முடிச்சிருப்பீங்க. அடுத்த ஒரு மாசம் 2 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த ஃபுல் புக்கே முடிச்சிருப்பீங்க. அப்ப இது மாதிரி ஒரு சப்ஜெக்ட்ஸ் நீங்க எடுக்கும் போது ஒரு half an hour நீங்க எடுத்தீங்கனாலே ஒரு மினிமம் ஆவது ஸ்டடீஸுக்கு வந்து ஒரு 4 hours நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, அது டோட்டலா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிஃபரெண்ட் ஒரு 30 நாள் கழிச்சு பார்க்கும்போது ஆவரேஜா உங்களால ஒரு 5-6 சப்ஜெக்ட் நீங்க ஆல்மோஸ்ட் கிராஸ் பண்ணிருப்பீங்க. அப்ப இதை நீங்க பேசிக்கா சின்னதா தான் நீங்க ட்ரை பண்ணணும் தவிர எடுத்தோன்னே 10 சப்ஜெக்ட் படிக்கிறதோட ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க படிக்கும் போது பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு சாப்டர்ல ஒரு பேராகிராஃப் படிக்க பாருங்க. அடுத்த நாள் வந்து 2 பேராகிராஃப், அதுக்கு அடுத்த நாள் வந்து 4 பேராகிராஃப், அதுக்கு அடுத்த நாள் வந்து 8 பேராகிராஃப், அதுக்கு அடுத்த நாள் வந்து 15 பேராகிராஃப். அப்ப பாத்தீங்கன்னா இந்த சாப்டர்ன்றது வரும்போது 7 நாள் கழிச்சு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்து அந்த லெசன் வந்து ஒரு 3-4 லெசன் நீங்க கிராஸ் ஆயிருவீங்க. அப்போ ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா அந்த சாப்டர்ல இருக்கிற எல்லாமே வந்து உங்களுக்கு க்ளோசஸ்ட்ல உங்களுக்கு பண்ணி முடிப்பீங்க. இதுதான் அந்த கிரேட் வாங்குறாங்க அத்தனை பேரும், ஃபர்ஸ்ட் லெவல் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க அத்தனை பேரும் சாம்பியன் ஆகுறாங்கன்னா அவங்க டெடிகேஷன், ஒரு கன்சன்சியா பண்றாங்க, ஒரு கண்டினியூவா ஒரு வேலை எடுக்கிறாங்க. எடுத்தா காலையில குதிரை கட்டின மாதிரி தான் அவங்க படிப்பு படிப்பு படிப்பு. இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸ், சயின்ஸ் இப்படி எல்லாத்தையுமே அவங்க எடுத்து செப்பரேட் பண்ணி டேபிள் எப்படி ஸ்கூல்ல வந்து டைம் டேபிள் போடுற மாதிரி வீட்டில் ஒரு டைம் டேபிள் போட்டு அந்தந்த சப்ஜெக்ட்ஸை வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. தெரியலன்னா வீட்டுல சொல்றாங்க, அதுக்கேற்ற டியூஷன் போறாங்க, இல்லையா அதுக்கேற்ற வீட்டுல இருக்கவங்க பேரண்ட்ஸ் சொல்லி தராங்க, இல்ல தெரியாத ஒரு மென்டாரோ
தெரிஞ்சவங்ககிட்டயோ அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ யார்கிட்டயாவது அவங்க சில விஷயத்த டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. அவங்களுக்கு வந்து மெயின் கோலே வந்து தானும் ஒரு லெவல் கிளாஸ்ல என்ன கை தட்டணும், நானும் வரணும் அப்படின்னு அவங்க மைண்டுக்குள்ள இருக்கிறனால அவங்க அந்த சாம்பியன் லெவல் போறதுக்கு அந்த மைண்டை செட் பண்றாங்க. அதை நம்ம செட் பண்றோமோன்னு பார்த்தா ஆவரேஜா படிக்கிறவங்க லேசியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே எதுக்கு இடம் கொடுக்கறாங்கன்னா தனக்கு பிடிச்ச விஷயங்கள். படிப்பு முக்கியம், ஆனா அதை ஆல்டர்னேட்டா இருக்கிற அத்தனை சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறனால மெயினா படிக்க வேண்டிய சப்ஜெக்ட்ஸை வந்து நம்ம கோட்டை விட்டுறோம். அதனால அந்த லேசினஸ் வருது. புக்கை பார்த்தா தூக்கம் வருது, புக்கை பார்த்தா படிக்கணும்னு ஏன் தோணுது, படிச்சு என்ன பண்ண போறோம்னு தோணுது, பல நெகட்டிவான திங்கிங் வருது. இப்போ ஜாப் கிடைக்குமா, அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு படிச்சு உங்க கையில ஒரு சர்டிபிகேட்ஸ் இருந்தாதான் அந்த டைம்ல உங்களுக்கு அடுத்த ஸ்கில் செட்டா டெவலப் பண்ணி இன்னொரு ஜாப்குள்ள போக முடியும். அன்னைக்கு உங்க கையில ஒரு டிகிரியே இல்லாதப்போ ஒரு ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணாலும் ஜாபுக்குள்ள போக முடியாது, பிசினஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு வந்து பேசிக்கா வந்து ஒரு அறிவு இருந்தா மாத்திரம்தான் ஒரு எல்லா விஷயத்திலையும் நம்ம பண்றதுக்கு வேணும். அந்த அறிவுன்றது எங்க வருதுன்னா அந்த கிளாஸ் ரூம்ஸ்ல கிடைக்குது, சின்ன சின்னதா கிடைக்குது. சயின்ஸ்ல சில மாடல் பண்ணும்போது நீங்க பிசினஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ் ஆகும். மேத்தமேட்டிக்ஸ் சில இடத்துல யூஸ் ஆகும். அக்கௌண்டன்சி சம்பந்தமா நீங்க படிக்கும்போது அது எங்கேயா யூஸ் ஆகும். இங்கிலீஷ் படிக்கும்போது ஓவரால் உங்களுக்கு யூஸ் ஆகும். தமிழ் படிக்கும்போது சில வார்த்தைகள் உங்களுக்கு வந்து ஆதி காலத்துல என்ன யூஸ் பண்றாங்க, இப்ப என்ன யூஸ் பண்றாங்கன்றது நீங்க போற தொழில் இதுல வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்ப எல்லா ரிலேட்டடும் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன் இதை படிக்கணும்னு உங்களுக்கு கேட்க தோணும். ஏன் இந்த சப்ஜெக்ட் நான் படிக்கணும், எனக்கு இது பிடிக்கல, தமிழ் பிடிக்கல, ஹிந்தி பிடிக்கல, சயின்ஸ் பிடிக்கல, மேக்ஸ் எனக்கு வரவே வராது. மெயினா என்னன்னா நீங்க ஒரு படிக்கணும்னு லேசினஸ் வரதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு வராது, பிடிக்காது, படிச்சாலே எனக்கு ஏறாது, இப்படி வராது போகாது, இப்படி எல்லாத்தையுமே திருப்பி நெகட்டிவ் வேர்ட்ஸா போடும் போது உங்களால அடுத்த விஷயம் செய்ய முடியாது. எனக்கு வரும், நானும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகணும், எனக்கு ஒரு மார்க் வரணும், இன்னைக்கு 30 மார்க் வாங்கினா நாளைக்கு 50 மார்க் ஆகணும், 50 மார்க் வாங்கினா 70 மார்க்னா 90 100, அந்த பேஸ்ல நான் போகணும்ன்றது நீங்க யோசிக்கணும். இன்னைக்கு நான் 30 எடுத்து நாளைக்கு 100ன்னு எடுக்க முடியாது. 20 தான் உங்களால ஏத்த முடியும் தவிர, ஏன்னா உங்க மைண்ட் வந்து அந்த அளவுக்கு கேப்பபிள் வாங்காதனால தான் உங்களால எடுத்த லெவலுக்கு போக முடியும். ஆனா இதே ஒரு மூவி ஸ்டோரி சொல்லி பாருங்க, ஒரு மூவி படத்தை பார்த்துட்டு உடனே ஸ்டோரி சொல்லுங்க, உடனே அந்த 2.5 மணி நேரம் கதையை 2.5 மணி நேரம் திருப்பி உட்கார்ந்து சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு கேப்பபிள் இருக்குன்னா உங்களால ஒரு லெசனை படிச்சுட்டு உங்களாலையும் அது செய்ய முடியும். ஆனா எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு மைண்ட் எடுத்துக்க மாட்டேங்குது. அந்த பிராக்டிஸை நீங்க பண்ணணும். அந்த பிராக்டிஸ் மெயினா பண்ண வேண்டியது 2 விஷயம் தான். ஏர்லி மார்னிங் எந்திரிங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, புக்ஸ் எடுங்க. இந்த மெத்தடை நீங்க வந்து தொடர்ந்து 21 days to 48 days பண்ணீங்கன்னா நீங்களும் மற்றவங்கள மாதிரி ஒரு கேப்பபிளான ஸ்டூடெண்ட்ஸ் ஆக முடியும். இதை நீங்க பண்ணலைன்னா இன்னைக்கு விட்டுட்டீங்கன்னா உங்களோட 21 வயசுல நீங்க நினைச்சு பார்த்தாலும் பின்னாடி போன வாழ்க்கை வராது. பாஸ்ட் லைஃப் உங்களுக்கு வந்து நீங்க மாத்தவே முடியாது. உங்க ஃபியூச்சர் லைஃப மாத்துறதுக்காண்டி வழிமுறைகள் இந்த பிரசன்ட் லைஃப்ல இருக்கு. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய ப்ராக்ரஸ் தான். ஆக்ஷன் நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சில விஷயங்கள்ல ஏன் எனக்கு வரல, என்னன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வருது, படிக்கும் போது எனக்கு யாரெல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வரா, மித்தவங்க வராங்களா, நான் வரேனா, எனக்கு மித்த மொபைல் டிஸ்டர்பன்ஸா, மூவி டிஸ்டர்பன்ஸா, வேற என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கோ அதெல்லாம் நான் கடந்து நான் என் வேலையை மாத்திரம் தான் பார்ப்பேன்றது எவன் முடிவு பண்றானோ அவன் ஸ்டடீஸ்ல வருவான். இம்பார்ட்டன்ட் வந்து நீங்க ஸ்டடீஸ்க்கு மாத்திரம் படிப்புன்றதுக்கு கொடுத்தா மாத்திரம்தான் உங்களுக்கு படிப்பு உங்களுக்குள்ள டிராவல் ஆகும். இல்லைன்னா உங்களுக்கு எதை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுதான் டிராவல் ஆகும் தவிர அது எந்த ரூபத்திலும் எங்கேயும் உங்களுக்கு வந்து எதுவுமே செய்ய வராது. அட்லாஸ்ட்ல நீங்க ஒரு சக்சஸ் மோடு போகாம உங்களுக்கு லைஃப்ல நிறைய தடங்கள் வரதுக்கு காரணம் நீங்க புரிதல் இல்லாம இந்த நேரத்துல நான் இதை படிக்கணும்னு தெரியாதனால உங்களுக்கு பிரச்சனை வருது. அந்த ஏ கிரேட் பண்றவங்க, அந்த டாப் லெவல்ல சாம்பியன் ஆகிறவங்க எல்லாரும் என்ன மாதிரி டெடிகேஷன் ஆகும், கான்சன்ட்ரேஷன் ஆகும், இது எதெல்லாம் அவங்க தூக்கி எறிஞ்சிட்டு தனக்கு ஆசைப்பட்ட எந்த சாப்பிட்ற விஷயத்த கூட அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு பிரியாணி சாப்பிடணும்னா கூட அதை அவாய்ட் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன இருக்கோ அதை சாப்பிடுவாங்க. இன்னைக்கு என்னால எதை செய்ய முடியும், எனக்கு நிறைய மூவிஸ் டிவேஷன் இருக்கா அதை அவாய்ட் பண்ணுவாங்க. நிறைய மூவி புது தியேட்டர் வந்திருக்கா போக மாட்டாங்க. சில வீட்லலாம் டிவி சேனல்ல இருக்க சேட்டலைட் இதை வந்து அவங்க ரீசார்ஜே பண்ணாம வெறும் டிவி மாத்திரம் இருக்கும். அந்த 1 இயருக்கு வந்து டெடிகேஷன் ஃபேமிலியாவும் இருப்பாங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் இருக்கும் போது ஃபுல் பிளட்ஜா சில பேர் படிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வராங்க. ஆனா சில பேர் வீட்டுல சொல்றாங்கன்றதுக்காண்டி ஃபுல்லா இருந்துட்டு படிக்காமே லைஃப்ல ஓட்டுறது சில கேரக்டர்ஸ் இருக்கும். ஆனா உண்மையாவே லைஃப்ல நான் டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு சிவில் இன்ஜினியர் ஆகணும், ஒரு மெக்கானிக் இன்ஜினியர் ஆகணும், ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும், ஒரு பெரிய கிரேட்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க கோல் கரெக்டா இருக்கும் போது சின்ன சின்ன கோல் அச்சீவ் பண்ணும் போது பெரிய கோலுக்கு அவங்க போவாங்க. அதை தான் நான் வந்து செய்ய சொல்றேன். உங்களுக்குள்ள இருக்கிற திறமை
திறமைய, உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை, உங்களுக்குள்ள இருக்க தேவை இல்லாத அன்வான்டான யோசனைகள், அன்வான்டான சில பழக்க வழக்கங்களை சில காலங்கள் மூடி வைங்க. ஒரு 18ல இருந்து 21 வயசுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய விஷயத்த இன்னைக்கு உட்கார்ந்து பண்ணாதீங்க. இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே கோல் படிப்பு படிப்பு படிப்பு. இதை படிச்சா நீங்களும் ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட், நீங்களும் ஒரு ஏ கிரேட், நீங்களும் ஒரு சாம்பியன். இதை நீங்க வாங்கிட்டா அடுத்த லைஃப்ல நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப் அதே தானா உங்களுக்கு கொண்டு போயிடும். இந்த படிப்பு உங்க ஸ்டெப் எடுத்துட்டு போயிடும். நீங்க படிக்காதப்போ உங்களால அந்த ஸ்டெப் எடுத்துக்க வைக்க முடியாது. மோட்டிவேஷன் இருக்காண்டி நீங்க இதை பார்த்தாலும் இன்னைக்கு இந்த செகண்ட் நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க எந்திரிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமாக நீங்களும் நல்லா படிச்சு நல்ல மாணவராகவும் ஒரு மாணவியாகவும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா சொல்றேன், ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னைய வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பத்தி பல வீடியோ போட்டிருக்கேன். ஒண்ணுக்கு 4 வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.